அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 4 வாரங்களாக நாம் எப்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26, 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 4 வாரங்களாக வேதத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான அடிப்படை சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். அது என்னது? நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் வெறும் விசுவாசத்தினால் மாத்திரமே, விசுவாசத்தின் அடிப்படையில் மாத்திரமே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறோம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், தேவனால் நாம் மன்னிக்கப்படுகிறோம் என்ற இந்த அடிப்படை வேத சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சத்தியம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருமே இந்த உலகத்துல கடவுளிடத்தில் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்றால் அவன் பல கிரியைகள், சடங்குகள், பல காரியங்கள் செய்து, சில கிரியைகள்லாம் செய்து அதனால் வருகிற தகுதியின் அடிப்படையில் மாத்திரமே நாம் தேவனிடத்தில் சேர முடியும் என்று சொல்லி மனிதன் என்ன செய்கிறான்? போதிக்கப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமில்லை, சிலர் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் பாருங்க, அநேகர் என்ன பண்றாங்க? இந்த கிரியைகள் அடிப்படையிலே தேவனிடத்தில் வரும் அந்த சத்தியத்தை என்ன பண்றாங்க? இப்போ வேதத்துக்குள்ள கொண்டு வந்து இப்போ என்ன பண்றாங்க பாருங்க. நான் ஆண்டவருடைய கற்பனைகளை அந்த பரிசீலனை போல, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த ஓமையில பரிசீலனை குறித்து சொல்கிறாரு. அந்த பரிசீலனை போல பாருங்க, ஆண்டவரே நம்முடைய கற்பனைகளிலே இப்படிலாம் கீழ்ப்படுத்திருக்கேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவினிடத்தில் வருகிறான். வந்துட்டு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே ஆண்டவர் உடனே கற்பனைகள்லாம் சொல்றார். 10 கற்பனையில் 5ஆவதுல இருந்து 10ஆவது கற்பனை முடிய எல்லா கற்பனையும் சொல்றார். சொன்ன உடனே நான் சொல்றேன், ஆண்டவரே சிறு வயது முதற்கொண்டு இருந்த எல்லா கற்பனையும் நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், இன்னும் வேற ஏதாவது இருந்தா என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ பாருங்க, நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் பாருங்க, இப்படி தாங்கள் எப்படி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறார்கள் என்ற அந்த எண்ணத்தினால் நிறைந்து, ஆண்டவரை இப்போ பாருங்க நான் இப்படிலாம் கிரியை செய்திருக்கேன், அதனால இதன் அடிப்படையில் என்ன நினைச்சீங்க ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த எண்ணங்கள் உடையவர்களாகவும் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க.
அப்போ இந்த எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை, ஆண்டவர் தருகிற அந்த ரட்சிப்பின் விடுதலையை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, சமாதானத்தை, தேவன் என் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது பாருங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை எப்படி நீதிமானாக்குகிறாரு, நம்மை விசுவாசத்தின் அடிப்படையில மாத்திரமே நம்ம என்ன செய்கிறார், நீதிமானாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். குறிப்பா இயேசுவை பற்றும் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நம்மை நீதிமானாக்குகிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் நம்மை நீதிமானாக்குறார்னா என்ன அர்த்தம் பார்த்தோம், 2 அர்த்தத்துல பார்த்தோம். 1, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். 2வது, என்னுடைய குற்றங்களை மன்னித்து என்னை குற்றமற்றவனாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அப்போ தேவன் என் குற்றங்களை எதன் அடிப்படையில மன்னிக்கிறார், எதன் அடிப்படையில என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், எதன் அடிப்படையில நான் தேவனிடத்தில் ஜெபத்துல சேர முடியும், எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே, அதன் அடிப்படையில் மாத்திரமே நாம் சேருகிறோம் என்ற இந்த அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையின் சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல இருந்து உங்களுடைய மனதின் எண்ணங்கள்ல ஒரு என்னது மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம், நான் என்ன செஞ்சேன் என்ன செய்யலை, இந்த தகுதியின் அடிப்படையில தேவனை நெருங்க மாட்டேன், இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் வர மாட்டேன். இனி நான் தேவனிடத்தில் எதன் அடிப்படையில ஜெபத்துல வர போறேன், இனி எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, நான் பாவினா, நான் தேவனிடத்துல சேர்றதுக்கு என்னால எந்த கிரியும் என்னால என்ன செய்ய முடியாது, தேவனிடத்தில் வருவதற்கு தகுதி பெறதுக்கு என்னால ஒரு கிரியும் எனது செய்ய முடியாது, ஏன்னா நான் பாவி. அப்ப நான் என்ன செய்ய போறேன், தேவனிடத்தில் ஒவ்வொரு நேரமும் வரும்போது இந்த உணர்வோடு தான் வரணும் பாருங்க. ஆண்டவரே, பாவியா இருந்த என்னை இப்பொழுது உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய இரத்தத்தினாலே என்னை இலவசமாய் உடைய கிருபையினாலே நீதிமானாக்கி இருக்கிறீரே, அந்த தகுதியின் அடிப்படையில மாத்திரமே, அதன் மேல் உள்ள விசுவாசத்தினால் மாத்திரமே நான் வருகிற ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். அந்த எண்ணம் நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், நிரப்பணும் பாருங்க. இந்த சத்தியத்தின் விசுவாசம், இந்த சத்தியத்தின் அறிவு நம்முடைய இருதயத்தை நிரப்பிடுச்சுன்னா, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். ஜெபத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார் என்ற விசுவாசம் வந்துடுது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் வந்துடுது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால் வருகிற சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுது, நிரப்பிடுது பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போறோம். இந்த சத்தியத்துல நம்ம இந்த சத்தியத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் இந்த வசனங்கள் அடிப்படையில் அந்த சத்தியத்தை ஆழமாக தியானிச்சுட்டு வரோம். இந்த நாளில் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்படி இலவசமாக அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினால நம்ம நீதிமானாரோம் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு பாருங்க நம்மளை குற்றம் சாட்ட ஆரம்பிப்பான். என்ன குற்றம் சாட்ட ஆரம்பிப்பான், அது எப்படி தேவன் நம்மளை இலவசமா நீதிமானாக்க முடியும், அப்படி அவர் செய்தா நீதி உள்ளவரா இருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா என்ன செய்யறாரா இருக்கிறாரா பாருங்க. வாசிக்கலாம் சங்கீதம் 9 பாருங்க, சங்கீதம் 9 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர்.
கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்முடைய தேவனுடைய சுபாவத்தை குறித்து ஒன்று பார்க்கிறோம். அது என்னது பாருங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் சகல ஜனங்களுக்கும், சங்கீதம் 9:8, அவர் சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் நீதியுள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 7:11 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்கிற தேவன். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறதுனால இப்போ நம்ம பார்த்தோம் ரோமர்ல, எல்லா மனிதர்களும் என்னது, பாவிகளாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் பாவிகளா இருக்கிறதுனால நீதியுள்ள தேவன் நம்மை சும்மா நம்முடைய பாவத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு, நீ வெறும் இயேசுவை மட்டும் நம்பு, நான் சும்மா உன்னை நீதிமான் ஆக்கிடுறேன் அப்படின்னு அவரால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்முடைய நாம் செய்த பாவத்தை எல்லாம் நிராகரித்து விட்டு அவர் நம்மை சும்மா நான் உன் பாவத்தை மன்னிச்சிடுறேன், நான் உன்னை நீதிமானா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுனால இப்போ மனுஷன் செய்த பாவத்துக்கான நீதியுள்ள தண்டனையை அவர் மனுஷனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மனுஷனை என்ன செய்ய முடியும், மன்னிக்கவோ நீதிமான ஆக்குறதோ அப்படிப்பட்ட காரியத்தை அவர் என்ன செய்ய முடியும். மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய நீதியுள்ள தண்டனை அவர் கொடுத்தே என்ன செய்யணும், ஆகணும். கொடுத்தாதான் அவர் நீதி உள்ளவரா என்ன செய்வார், காணப்படுவார். அதுக்கப்புறம் தான் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நம்மளை நீதிமான ஆக்குற அந்த காரியமே என்ன செய்து வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் வருது பாருங்க. நீதியுள்ள தேவன் எப்படி பாவியான மனுஷனை நீதிமானா மாத்துறது, எப்படி பாவியான மனுஷனுடைய பாவங்களை எப்படி மன்னிப்பது, அது இலவசமா கிருபையா எப்படி மன்னிக்க முடியும்? ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார், அது ஒரு சத்தியம். ஆனா இன்னொரு சத்தியம் என்னது, அதுதான் இங்க சங்கீதம் 7 வாசித்தோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் என்ன செய்கிறார், இருக்கிறார். ரெண்டுமே அவரோட சுபாவம் தான். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, தப்பு செய்தா அதுக்கு தண்டனை கொடுக்கணும், அது அவரோட சுபாவம். அதே நேரத்துல அவர் அன்பாகவும் என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க, அவர் கிருபையுள்ளவராகவும் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த இரண்டு சுபாவத்தின் அடிப்படையில பாருங்க நம்ம தேவனை பார்க்கும்போது, அப்போ தேவனோட விருப்பம் என்ன, நம்ம பாவம் செய்திருக்கிறோம், நம்மளை தண்டிக்கணும். ஆனா அவர் அன்பா இருக்கிறதுனால அவர் என்ன விரும்புறாரு, நம்மளை மன்னித்து நம்மை விடுவிக்க என்னது, பாவத்திலிருந்து விடுவிக்கவும் என்னது விரும்புகிறார். அப்ப இந்த ரெண்டு சுபாவமும் தேவன் தம்முடைய இந்த ரெண்டு சுபாவத்தையும் மீறாம, தாம் நீதியுள்ளவர் என்ப சுபாவத்தையும் மீறக்கூடாது, தாம் அன்பாயிருக்கிறார் என்ற சுபாவத்தையும் என்ன செய்திடக்கூடாது, மீறக்கூடாது. இந்த ரெண்டு சுபாவத்தின் அடிப்படையில அவர் மனிதனை எப்படி அவனை மன்னித்து அவனை எப்படி பாவத்திலிருந்து விடுவிப்பது, அதுக்கு வழிதான் தேவ பிள்ளைகளே சிலுவையாக என்ன செய்கிறது, இருக்கிறது, சிலுவையாக இருக்கிறது. பாருங்க, இப்போ ரோமர் இப்போ இதன் அடிப்படையில் நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-25 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும்
அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவன் தாம் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதையும் அவர் என்ன செய்யணும்? விளங்க செய்யணும். ரெண்டாவது, அவர் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பையும் கிருபையும் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ரெண்டையும் வெளிப்படுத்தி மனிதனை அவனோட பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? அவனை விடுதலையாக்கி அவன் பாவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்போ அதை எப்படி செய்வது? அவர் அதை செய்யும் போது நீதியுள்ளவராகவும் விளங்க வேண்டும், அதே நேரத்தில் அவர் அன்புள்ளவராகவும் என்ன செய்ய வேண்டும்? விளங்க வேண்டும். இந்த ரெண்டு சுபாவத்தையும் அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? அதை தான் இப்போ பாருங்க 26வது வசனத்துல வாசிக்கிறார். அதான் வாசிக்கிறோம் பாருங்க. தாம் நீதி உள்ளவரும், அவர் தாம் நீதி உள்ளவர்னு வெளிப்படுத்தணும். அடுத்தது, இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாகவும் என்ன செய்யணும்? விளங்கணும். அதாவது அவர் கிருபை உள்ளவராகவும் அவர் விளங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி என்ன? அதுதான் தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே இயேசுவனுடைய மரணமாக நிச்சயிக்கிறது இருக்கிறது. இப்போ 26வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய நீதியையும் தம்முடைய கிருபையையும் வெளிப்படுத்தின இடம்தான் சிலுவை. அதிலே அறையப்பட்ட இயேசு. ஆம் பிரியமானவர்களே, அங்கே சிலுவையிலே இயேசு நம்முடைய பாவங்களுக்கான பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக அவர் அங்கே மரிக்கும் போது 2 காரியங்கள் என்ன செய்கிறது? அங்கே நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறது? ஒரு பக்கம் தேவனுடைய நீதியின் சுபாவம் அங்கே என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? நான் குற்றம் செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன். அப்போ நான் செய்த பாவத்துக்காக அவர் தண்டனை என்ன செய்யணும்? நிறைவேற்றியே ஆகணும். அதற்காக தான் பாருங்க, அவர் நம்மை தண்டிக்காமல் நமக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி நமக்கு பதிலாக அவர் அந்த சிலுவை என்னும் பலிபீடத்திலே அவர் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பிதாவாகிய தேவன் பலியிட்டார். அது வேற யாரும் இல்லை, அவர் தம்முடைய சொந்த குமாரனாகி, யோவான் 3:6 சொல்லுகிறது போல, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பாருங்க, நம்முடைய பாவங்களுக்கான பலியாக இயேசுவை சிலுவையிலே அங்கே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்த போது, தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் தம்மை நீதியுள்ள நியாயாதிபதியாக என்ன செய்து விட்டார்? வெளிப்படுத்தி விட்டார். தம்மை நீதியுள்ள நியாயாதிபதியாக அங்க என்ன செய்தார்? வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தி அடுத்த பக்கம் நம்முடைய தண்டனை இயேசுவில் நிறைவேறி விட்டதுனால இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, அந்த ஆயக்காரனை போல, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த ஆயக்காரனை போல, ஐயோ நான் அப்போ பாவம் செய்திருக்கிறேனா, அப்போ என் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? என் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும்? தேவன் என்னை எதன் அடிப்படையிலே எப்படி இனி தேவன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேனே, என்னெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இப்படிப்பட்ட மோசமான பாவங்களை செய்திருக்கேனே, என்னையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் மேல அவர் எப்படி அன்பா இருக்க முடியும்? என் மேல அவர் எப்படி கிருபையா இருக்க முடியும் சொல்லி பாருங்க, நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியும் இயேசுவில் தான் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. முதலாவது, நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன், அப்போ அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கும் போது, தேவ பிள்ளைகளை, தேவனுடைய நீதி நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக இயேசுவை தண்டித்து இப்படியாக தேவனுடைய அவர் அங்கே நீதியுள்ள நியாயாதிபதியாக தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினார். 2வது, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக அவர் ரத்தம் சிந்தி விட்டபடினால, தேவ பிள்ளைகளே, இப்போ தேவன் நம்ம எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும், நம்ம
ரொம்ப மோசமான பவுலை போல ரொம்ப மோசமான பாவிகளா இருந்தாலும் பவுல் பேதுரு போல ரொம்ப மோசமான பாவிகளா இருந்தா கூட நம்மையும் அவர் தம்முடைய கிருபையினால் அன்பினால் நம்மை மன்னிக்க அவர் போதுமானவரா இருக்கார். ஏன்னா இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு விட்டபடியால் இப்போ அந்த இயேசுவின் சிலுவை பலியின் அடிப்படையில் இப்போ நாம அந்த இயேசுவினுடைய சிலுவை பலியின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் இப்போ தேவன் நம்மேல் கிருபை காட்ட, நம்மேல் அன்பு காட்டி, நம்முடைய குற்றங்களை மன்னிக்க அவர் அவர் நீதியுள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை பொழுது மன்னிப்பது அது அவருடைய நீதியின் சுபாவத்தை மீறுகிறதா இருக்காது. இல்ல அது அவருடைய நீதியின் சுபாவத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஏன்னா இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டு விட்டபடியால் இப்பொழுது கிருபையினாலே அன்பினாலே இப்போ தேவன் என்னை மன்னிக்க அவர் நீதியுள்ளவராகவே என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் இப்ப என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியாது. அது அவருடைய நீதியின் சுபாவத்தை என்ன செய்யாது? மீறாது. அது அவருடைய கிருபையின் சுபாவத்தை என்ன செய்யாது? மீறாது. ஏன்னா இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்து விட்டபடியால் இப்ப நாம் அவருடைய அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறபடியால் தேவ பிள்ளைகளே, இப்போ தேவன் நம்மை மன்னிக்கவும் நம்மேல் கிருபை காட்டவும் அது அவருடைய நீதியின் சுபாவத்துக்கு உட்பட்டு தான் என்ன செய்து இருக்குது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 1:9 வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 1:9 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைங்களே, அப்போ நாம இயேசுவினுடைய சிலுவை பலியின் மேல் அவருடைய ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது என்ன ஆகுது? நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் என்ன செய்கிறாரா? அப்படி செய்வது அது அவருடைய நீதியின் சுபாவத்துக்கு உட்பட்டு தான் என்ன செய்து இருக்குது. அதனால அவர் அப்படி செய்ய நீதி உள்ளவரா என்ன செய்யறாரு இருக்கிறார். அது அவருடைய நீதியை மீறார். ஏன்? நமக்காக இயேசு என்ன செய்தார்? தண்டிக்கப்பட்டு விட்டார். அப்போ இன்னைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு சில நேரம் நம்மளை குற்றம் சாட்டுவான். ஆமா, அது எப்படி தேவன் உன் மேல கிருபெல்லாம் காட்ட முடியும்? அவரெல்லாம் உன் மேல கிருபை காட்ட முடியாது. கிருபை காட்டினா அது அவருடைய நீதியை மீறினதா இருக்கும். கர்த்தர் ஓம் பாவத்துல அதனால மன்னிக்க மாட்டார். உன் மேல அவர் கிருபையா இருக்க மாட்டார். உனக்கெல்லாம் இனி கிருபையே கிடையாது அப்படின்னு சொல்லி பிசாசு பாருங்க, சில நேரத்துல உங்களை உங்கள்கிட்ட பொய் பேசும்போது நீங்கள் இப்பொழுது இந்த சத்தியத்தை வைத்து பிசாசை என்ன செய்யலாம்? விரட்டி அடிக்கலாம். தேவன் என்னை மன்னிக்க நீதியுள்ளவரா இருக்கார். ஏன்னா இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டு விட்டார். இப்போ என்னுடைய விசுவாசம் இயேசுவின் மேலும் அவருடைய ரத்தத்தின் மேல இருக்குது. ஆதலால் தேவன் என்னை மன்னிக்க அவர் 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 நீதி உள்ளவரா இருக்கிறாரு. தேவன் என் மேல் கிருபை காட்ட அது அவருக்கு அவருடைய நீதியை மீறாது. அவர் என் மேல் கிருபை காட்ட எல்லா தகுதி உடையவரா இருக்காரு. ஏன்னா இப்பொழுது இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டார். நானும் அவர் மேல் என்ன செய்யிட்டேன்? விசுவாசத்தை வச்சுட்டேன். தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் பாருங்க, இப்படி நாம் இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது பாருங்க, அங்கே என்ன விளங்குகிறது? இப்போ தேவன் நீதி உள்ளவர் என்றும் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற என்னையும் அவர் நீதிமானாக்க அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்பது இயேசுவின் மூலம் என்ன செய்கிறது? விளங்குகிறது. அதனால் தேவ பிள்ளைகளே, இனி ஒரு நாளும் நினைக்காதீங்க, என் மேலெல்லாம் ஆண்டவர் கிருபை காட்ட முடியுமா, என் பாவத்தெல்லாம் அவர் எங்க மன்னிக்க முடியுமா அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. உங்களுக்காக ஒருவர் பலியாய் இருக்கிறார் சிலுவையிலே. அவருடைய அந்த இயேசுவின் பலியின் மூலம் இப்போ தேவன் உங்க மேல கிருபை காட்ட, உங்க மேல அன்பு காட்ட,
அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். அதனால் ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் பாவம் செய்து அவரை விட்டு வழி விலகி தூரமா போயிருந்தா, அதனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வசனம் சொல்லுகிறது போல அந்த பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க அவர் அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களோட சகல அநியாயங்களை நீக்கி உங்களை சுத்திகரிப்பார். அதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை அந்த வேளையில யாரெல்லாம் நான் ரொம்ப தவறு செய்தேனே, ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட விலகி இருந்துட்டேனே, என்னெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, மன்னிப்பாரான்னு சொல்லி நினைக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், மகனே, என் நீதி இயேசுவில் நிறைவேறி விட்டது. நீ என் நீதியாகிய அந்த இயேசுவின் மேலும் அவரோட ரத்தத்தின் மேல விசுவாசம் வைத்து உன் பாவத்தை அறிக்கையிடும் போதே நான் உன்மேல் கிருபையா இருந்து உன்னை நீதிமானா மாற்றுவேன், உன் பாவங்களை மன்னிப்பேன். நீ என்னை விட்டு தூரமாக ஓடாத, என்னிடத்தில் வா, இயேசுவை விசுவாசித்து வா என்று சொல்லி நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இனிமே விட்டு ரொம்ப தூரமா விலகி போய் என் மேலெல்லாம் இனிமேல் தேவன் எங்க கிருபியா இருப்பார், அன்பா இருப்பார்னு சொல்லி பிசாசின் பொய்யை நம்பி விலகி இருக்கிறவர்கள் இந்த நாளிலே ஆண்டவரே தங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்று உம்முடைய பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்று மறுபடியும் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.